மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதி. விஜய் தன்னோட சட்டமன்ற பேச்சில் ஒரு விஷயத்த சொன்னார். இது வரைக்கும் தப்பு செஞ்சவங்களையும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய டயலாக் பேசினேன். அதோட கண்டெக்ஸ்ட் என்னென்னா, நான் தப்பு பண்ண மாட்டேன், 5 பைசா நான் திருட மாட்டேன், அதே மாதிரி என் கூட இருக்கிறவங்களையும் தப்பு பண்ணவும் நான் விட மாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா விட மாட்டேன் அப்படின்னார். அதன்படி இப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் ரெய்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சோடனே லஞ்ச ஒழிப்புத்துறை பாஞ்சிருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை பொதுப்பணித்துறை பணியாளர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. டெண்டர் முறைகேடு ஊழல் அப்படின்னு ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்காருங்க. அதை ப்ரொசீடிங்ஸ் போயிட்டுருக்கு. ரெய்டு இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பல இடங்களில் தமிழ்நாடு முழுக்க கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட நிலவரங்கள் இப்போ ஒன்றுன்னா தெரிய வரப்போகுது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். இப்போது ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, கே நேரு, இப்படி திமுக ஆட்களை எல்லாரையுமே டார்கெட் பண்ணி ரெய்டுகள் பெரிய அளவுக்கு போகுது. போக்குவரத்து துறையில் இப்போ ஒரு பஸ் வாங்கக்கூடிய டெண்டரை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி போக்குவரத்து துறை அமைச்சருக்கு நெருக்கமான இளஞ்செழியன் அப்படின்னு ஒரு கேரக்டர் மேலே கம்ப்ளைண்ட் நிறைய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உயர்கல்வித்துறையில் பாலிடெக்னிக் விரிவுரையாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கிறத அமலாக்கத்துறையே களத்தில் இறங்கி கண்டுபிடிச்சிட்ருக்கிறதா செய்தி வருது. இப்படி எல்லாமே முறைகேடுகள் பற்றின செய்திகள் எல்லாமே போன ஆட்சி ரிலேட்டடாக வருது. திமுக மேலே அட்டாக், அதிமுக மேலே அட்டாக் அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு தாவேக்காக்கு வர்றது, அதிமுகவை டிஸ்மேண்டில் பண்ணுறதுன்றது அதிமுக மீதான அட்டாக். திமுக மீதான அட்டாக் திமுக ஆட்சியில் நடந்த தவறுகள்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அவங்க கேள்வி கேட்கறது அப்படின்ற மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு அவங்க ப்ரொசீடிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு இது போயிட்டுருக்கு. இந்த 2 அட்டாக்கும் பெரிய அளவுக்கு போகுது. ஆனால் இப்போது நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இந்த தாவேக அரசு பண்ண ஒரு முறைகேடை பற்றின ஒரு அட்டாக், ரைட்டுங்களா? முன்னாடி எதிர்கட்சிகளில் தாவேகா கட்சிக்குள்ளே சேர்க்கும்போது சோஃபா அளிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. சோஃபா புது சோஃபா போவோம், ஒவ்வொரு கட்சி ஆஃபீஸ்க்கு போவோம், பின்னாடியே விஜயும் போவார். அதுக்கப்புறம் அந்த கட்சி இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும். அப்படி தான் ஐயுஎம்எல், சிபிஎம்மு, விடுதலை சிறுத்தைகள், இந்த கட்சி அலுவலகங்களுக்கெல்லாம் சோஃபா போச்சு. இந்த சோஃபாக்குள்ளே தங்க கட்டிகள் இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. அது ஒரு ஹியர்சே தான். அது ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு அந்த விஷயம் வந்தது. 1 கிலோ தங்க கட்டின்றது கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சமமாக வரும் வேல்யூ, ரைட்டுங்களா? 1 கிலோ தங்க கட்டிக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும். அந்த சோஃபாவில் இருக்கக்கூடிய தங்க கட்டிகளுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு தங்க கட்டியா, மல்டிபிள் தங்க கட்டியான்லாம் தெரியல. அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ரைட்டுங்களா? 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வேல்யூ இருக்கும், 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள வேல்யூ இருக்கும், அப்படிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் ஹியர்சே தான், அதை பற்றி நம்ம சொல்லலை. ஆனால் அது ஒரு சார்ஜாகவும் நம்ம சொல்லலை. ஆனால் ஒரு முக்கியமான சார்ஜை ஜோஸ் ஆலுகாஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம், அது கேரளாவை பேஸ் பண்ண ஒரு நிறுவனம், அதை 2 பேர் நிர்வாகம் பண்ணுறாங்க.
பால் ஆலுகாஸோ ஜான் ஆலுகாஸோ ஒருத்தர், 2ல் ஒருத்தர், யாருன்னு கிளியராக தெரில. அவர் வந்து விஜயை வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணுறார். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். அந்த திட்டத்தை எப்படி இவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்றதே வந்து சூப்பராக இருக்கும். அதாவது பல்வேறு மருத்துவ சேவைகள், அவசர பிரசவ சேவை, பராமரிப்பு சேவை, குழந்தைகளை அணுகக்கூடிய சேவை, குழந்தைகளுக்கு தரக்கூடிய ஊட்டச்சத்து, இப்படி பல சேவைகள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. யார் கொடுத்துக்கிட்டு இருக்கா? முந்தைய திமுக அரசு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. பல சேவைகளை வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குது. அப்போது அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா, பிறப்பு அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து 4,00,000 குழந்தைகள் தமிழகத்தில் பிறக்குது அப்படின்னு கணக்கு போடுறாங்க. இது இவங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில் மட்டும் பிறக்கிற குழந்தைய கணக்கு பண்ணாங்களா, இல்லை ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் பிறந்த குழந்தைங்கள கணக்கு பண்ணாங்களா? முதல்ல இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி அளிக்கும்போது தமிழகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் நாங்கள் வந்து ஒரு தங்க மோதிரம் வந்து பரிசாக அளிப்போம். அது எத்தனை கிராம்னு கூட சொல்லலை. தங்க மோதிரம் தாய்மாமன் சீராக பரிசளிக்கப்படும்னு அறிவிச்சார். ரைட்டுங்களா? அது எத்தனை கிராம்னு கூட சொல்லலை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 4,00,000 குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை இத்தனை நலத்திட்ட உதவிகள் மூலமாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள், இலவச மருத்துவ சேவைகள், பராமரிப்பு சேவைகள், அவசர மகப்பேறு சிகிச்சை உட்பட பல சிகிச்சைகள் வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுது. ரைட்டுங்களா? என்னோட சொந்த பேர குழந்தை கூட கோவிட் காலத்தில் இன்றைக்கி மின்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணனோட விலைமதிப்பற்ற ஒரு உதவி காரணமாக என்னுடைய சொந்த பேர குழந்தையை கஸ்தூரிபாய் ஹாஸ்பிட்டலில் இங்கே தான் பிறந்தது. ரைட்டுங்களா? அவ்வளோ தொலைவுக்கு அக்கறை எடுத்து அதை வந்து ஒரு சுகப்பிரசவமாக கொண்டு வந்து அந்த குழந்தைய வந்து பராமரித்து கொண்டு வந்தாங்க. அந்த கொரோனா பீரியடில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தையே பெற்றுக்க முடியாத அளவுக்கான கண்டிஷன் என்பது இருந்தது. அதையும் மீறி என்னுடைய பேர குழந்தை வந்து கஸ்தூரிபாய் ஆஸ்பத்திரியில் தான் பிறந்தது. ஆண் குழந்தை நல்ல வெற்றிகரமாக பிறந்துச்சு. அந்தளவுக்கு அன்னைக்கு சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் வந்து டாக்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி என்னுடைய குழந்தைன்றதுனால ஒரு அக்கறையோடு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பத்திரிகையாளரோட குழந்தை அப்படின்னு. ஆனாலும் அரசு ஆஸ்பத்திரியில் தான் பிறந்தது. அவ்வளோ அன்றைக்கி தான் பார்த்தேன் எவ்வளோ குழந்தைகள் பிறக்குது, எப்படி பிறக்குது, எவ்வளோ அவங்க அந்த பிறந்த குழந்தைக்கு அவ்வளோ ப்ரைவேட்டில் வந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் 1,00,000 2,00,000 ரூபா செலவாகக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக கொடுத்ததோடு அந்த குழந்தைக்கு நிறைய சிகிச்சை பண உதவியும் கொடுத்தாங்க அவங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவங்க வந்து தங்க மோதிரம் வந்து பரிசளிக்கிறாங்க. இந்த தங்க மோதிர திட்டம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கிடைக்கக்கூடிய பெண்களுக்கு 2,500 ரூபா கொடுப்போம் அப்படின்னாங்க. வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை வாய்ப்பகங்களில் பதிவு செஞ்சு காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 4,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து இவங்க அறிவித்தாங்க. அதில் வந்து விவசாயிகளுக்கு பயிர் கடன் வந்து ரத்து அப்படின்னாங்க. அதை வந்து ஏனோ தானோன்னு இப்போ அவங்க செஞ்சுருக்காங்கன்னு விவசாயிகள் வந்து போராடுறாங்க. அந்த போராட்டத்தெல்லாம் எதிர்க்கட்சிகள் தான் நடத்துது அப்படின்னு சட்டமன்றத்திலேயே சொல்கிறார் முதல்வர். அப்படி இவ்வளோ ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி எந்த ஸ்கீமையுமே வந்து இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை விஜய். ஆனால் ஜோஸ் ஆலுகாஸ் ஜுவல்லரியோடைய நிர்வாக இயக்குநர்களில் ஒருத்தர் இவரை சந்தித்த உடனே இவர் வந்து தாய்மாமன் சீர் திட்டத்தை அறிவித்தார் அப்படின்னு ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் வந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டு. அப்போது இந்த திட்டம் யாருக்கு போகுது? ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்துக்கு போகுது.
இந்த ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தோட விளம்பரப் படம் தான் வந்து விஜய் நடித்த விளம்பரப் படங்களில் ஒன்று. சில வருடங்களுக்கு முன்பு விஜய் வந்து ஒரு விளம்பரப் படத்தில் நடித்தார். அது வந்து ஜோஸ் ஆலுகாஸோட விளம்பரப் படம். நிறைய உறவுகள், நிறைய பாசங்கள். இது என் செல்ல பாட்டி. அவங்க ட்வின் வண்டர்ஸ். அவரு ஆன்டிக் மாமா. இல்ல இல்ல இல்ல, கோபால் மாமா, கோபால் மாமா. மல்லிகாக்கா சமையல் ராணி. இது கோமல மாமி. அஞ்சு மஞ்சு, அருண் வருண் சோனு மீனு ஆஷா நிஷா. இவ்ளோ சொந்தங்களா உங்களுக்கு? சொந்தங்கிறது தங்க மாதிரி, எவ்வளவு இருக்கோ அவ்வளோ சந்தோஷம். இது தங்கமான உறவு. ஜோஸ் ஆலுகாஸ். இந்த விளம்பர படம் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஃபெமிலியராக நடிச்சிருப்பார். விஜய் நடித்த குறிப்பிட்ட சில விளம்பர படங்களில் ஒன்று வந்து இந்த ஜோஸ் ஆலுகாஸ் விளம்பர படம். அஃப்கோர்ஸ் த்ரிஷா வந்து விளம்பர படத்துலேயே நடித்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அந்த அம்மா வந்து ஷூட்டிங்லாம் போகிறதில்ல, திரைப்படங்களுக்கு போகிறதில்ல. ஆனால் விளம்பர படங்களில் வந்து பெரிய அளவுக்கு அந்த அம்மா நடித்து சம்பாதிக்கிறாங்க கோடிக்கணக்கில். ஆனால் விஜய் நடித்த ஒரே ஒரு விளம்பர படம் வந்து இந்த ஜோஸ் ஆலுகாஸ் விளம்பர படம் தான் ஃபேமஸான விளம்பர படம். அந்த ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்துக்கு தான் இந்த தாய்மாமன் சீரில் மோதிரம் செய்யக்கூடிய மோதிரங்களை வந்து அந்த ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் தான் அளிக்குது. ஏன் அந்த ஜோஸ் ஆலுகாஸ் அப்படின்னும்போது தான் ஒருவேளை இந்த சோஃபா கடியில் தங்கம் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதை வந்து உண்மையாக இருக்குமோ? இந்த அப்போவுமே சொன்னாங்க கேரளாவை சேர்ந்த ஒரு ஜுவல்லரி நிறுவனம் தான் கொடுத்துச்சு தங்க கட்டிகள் அப்படின்ற மாதிரி செய்திகளில் வந்தது. அதை நம்ம உண்மைன்னு நம்பலை. ஆனால் இப்போது இவ்வளவு திட்டங்களை வந்து அறிவித்த விஜய் வந்து எந்த திட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ரைட்டுங்களா? இது தாய்மாமன் சீர் மாதிரி நிறைய சீர்களை வந்து குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அறிவித்தார் அவர். ஆனால் அந்த சீர்திட்டங்கள் எதுவுமே நடைமுறைக்கு வரல. இவர் வந்து விஜயை சந்திக்கிறார். இவர் கிறிஸ்டியன். ரைட்டுங்களா? இந்த கிறிஸ்டியன் லாபி இருக்கு இல்லையா, இந்த லாபி மூலமாக தான் வராரு. இவங்க சந்திப்பை வெளியிட்ட ஒரு பத்திரிகை என்பது இணையதள பத்திரிகை என்பது கிறிஸ்டியன்ஸ் ஒன்லி அப்படின்ற ஒரு பத்திரிகை தான் வந்து இவங்க சந்திப்பையே வெளியிடுது. வெளியிட்ட உடனே 755.35 crores per year ஒரு திட்டம். இந்த திட்டத்தை வந்து இது ஒரு வருஷத்துக்கு 755 கோடி. அப்போது எவ்வளோ? 2800 கோடி, 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டம் 5 வருஷத்துக்கு. அப்போது பெரிய ஸ்கீம் தானேங்க இது. இப்போ நீங்கள் மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாங்க இல்லையா, உரிமை தொகை, இதுவே வந்து வருஷத்துக்கு 2000 கோடி 2500 கோடி தான். ஆனால் இது வந்து 5 வருஷத்துக்கு 3000 கோடி இந்த திட்டம். இந்த திட்டத்தை வந்து ஜோஸ் ஆலுகாஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்போது இது ஊழலா இல்லையா? இது ஏன் ஜோஸ் ஆலுகாஸ்க்கு கொடுக்கணும்? இதையே வந்து தங்க நகை வியாபாரிகள் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம கோவை பகுதியில் ஆச்சாரிகள்னு சொல்லக்கூடிய விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்த ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க வந்து பல கூட்டுறவு சங்கங்களை வந்து நடத்தி வராங்க. அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த 755 கோடி ரூபாய் வருஷத்தில் வரக்கூடிய இந்த திட்டத்தை கொடுத்தா அந்த கூட்டுறவு சங்கங்கள் எந்த அளவுக்கு பலனடையும், எந்த அளவுக்கு பிரயோஜனப்படும்? அவங்க வாயும் வயிறும் வந்து அரசை வாழ்த்தாதா? சின்ன தொழில்நுட்ப கலைஞர்களான அவங்களுடைய வாழ்க்கை வந்து மேம்படாதான்? ஏன் இதை வந்து ஜோஸ் ஆலுகாஸ்க்கு கொடுக்கணும்? அப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எந்த நிறுவனத்தோடையும் இந்த திட்டத்துக்காக MOU பண்ணல அப்படின்றாங்க. ரைட்டுங்களா? MOU மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோஸ் ஆலுகாஸ் ஏன் அவங்க ப்ரெஸ் ரிலீஸில்
இந்த நிர்வாக இயக்குநர்களில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் ஒருத்தர் வந்து விஜயை சந்தித்த உடனே இந்த திட்டம் மட்டும் அனௌன்ஸ் பண்ணப்படுது. இத்தனை இலவச திட்டங்கள் இருக்கும்போது தாய்மாமன் சீர் மட்டும் எப்படி நடைமுறைக்கு வருது? அப்போ அதில் என்ன உள்நோக்கம் இருக்குது? அது ஏன் வருது? ஒருவேளை அந்த தங்க கட்டிகள் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கொடுத்த சோஃபாவில் வச்சு கொடுத்ததுனால, அதில் ஏதாவது சலுகைகள் பெற்றதுனால ஈடுகட்டுறாங்களா? இல்லை அந்த செலவுகளை வந்து இந்த மோதிரத்தில் 1 கிராம் மோதிரம் தான் கொடுப்பாங்க, 1 கிராமில் வந்து 0.8 கிராம் தான் இருக்குமா? 2 கிராம் அடிச்சிடுவாங்களா? இதில் என்ன ஊழல் இதில் நடக்க இருக்குது அப்படின்றது தான் பெரிய கேள்விங்க. ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு பர்ச்சேஸ் வாங்குறாங்கன்னா இவங்க மேலே வந்து நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. ஜோஸ் ஆலுகாஸ் மேலே இவங்க வந்து சர்வதேச கடத்தல், தங்க கடத்தல் விஷயங்கள்லாம் இவங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. கேரளாவை சார்ந்த ஆட்கள் வந்து கடத்திட்டு வரக்கூடிய தங்கங்கள்லாம் ஜோஸ் ஆலுகாஸ்க்கு சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி அலிகேஷன்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. யூடியூப்பில் நிறைய இருக்குது அந்த அலிகேஷன்ஸ். ஸோ இந்த அலிகேஷன்ஸோட எதுக்கு அவசரமாக விஜய் அரசு வந்து இதுக்குள்ளே வரணும்? இதை நீங்கள் வந்து இப்போது நெசவாளிகள் தை மாதம் வந்து இலவச வேஷ்டி சேலை கொடுக்குறாங்க இல்லையா? அது வந்து விசைத்தறி கூட்டுறவு சங்கங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க தான் அதை வந்து நெய்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதை வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த தங்க இதை வந்து ஏன் மற்றவங்களுக்கு தரக்கூடாது? இல்லையா? ஜெயலலிதா வந்து தாலிக்கு தங்கம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் ஜுவல்லரி கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி இவங்களும் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தங்க நகைகள் கொடுக்கறது. அதெல்லாம் மறுபடியும் ஜோஸ் ஆலுகாஸ் கிட்ட தான் போகுமா? ஜோஸ் ஆலுகாஸ்க்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? அவரும் கிறிஸ்டியன், இவரும் கிறிஸ்டியன்றதுனால ஒரு சம்பந்தத்தை டெவலப் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்குங்க. இந்த தாய்மாமன் சீர்திட்டம் வந்து மிகப்பெரிய விவாதத்துக்குள்ளாயிருக்கு இணையதளங்களில். அப்போது நீங்கள் வந்து தொட்டா விட மாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போது நீங்கள் வந்து தொட விட மாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் கரெக்டு? உங்களையே வந்து சந்திக்கிற ஒருத்தருக்கு 755 கோடி ரூபாய் திட்டத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழல் என்ன? அதில் உங்களுக்கு என்ன கெயின்னு? ரைட்டா? நான் ஒரு பைசா வாங்க மாட்டேன்னு நீங்கள், அப்போ இதில் உங்களுக்கு பைசா வருதா இல்லையா? ஏன் ஜோஸ் ஆலுகாஸ்க்கு கொடுக்குறீங்க? இந்த தங்க நகையில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஜோஸ் ஆலுகாஸ்னு ஒன்று இருக்குது, ஜாய் ஆலுகாஸ்னு ஒன்று இருக்குது கேரளாவிலேயே. ஏன் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க. போத்தீஸ் இருக்காங்க, சரவணா இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பல பேர் வந்து நொடிஞ்சு போயிருக்காங்க. பாலு ஜுவல்லர்ஸ்னு ஒரு தங்க நகை கடையை நகை வாங்கிய சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்து காலி பண்ணி அவர் வந்து கிட்டத்தட்ட இறந்தே போனார். ஒரு மர்மமான முறையில் அவர் இறந்தே போனார். பாலு ஜுவல்லர்ஸ், புன்னகைக்கு பேர் வந்து பாலு ஜுவல்லர்ஸ்னு இருக்குது. இப்போ லலிதா ஜுவல்லரின்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? அவங்களெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாமே. தமிழ்நாட்டில் இருக்க நகை கடைகளுக்கு கொடுக்காம நீங்கள் கிறிஸ்டியன் லாபியில் கேரளாவில் இருக்க ஒருத்தனை ஏன் தேடி கண்டுபிடிச்சி நகையை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ரீதர் வேம்புன்னு ஒரு ஆள், அவர் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறார். அந்த ஸ்கூலுக்கு வந்து குலக்கல்வி திட்டத்தின் அடிப்படையில் பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னு ஸ்கூலெல்லாம் எடுத்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கார். அதாவது செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் தைக்கணும், பறை அடிக்கிறவன் பறை அடிக்கணும். அதுதான் இந்த குலக்கல்வி திட்டம். அந்த அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த ஸ்ரீதர் வேம்பு நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு திமுக அரசு வந்து அனுமதி தரல. இவங்க வந்து இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க. அது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து பில்டிங் கட்டுறதுக்கு கேட்டேன், அதுக்கு அனுமதி தரல. ஒருத்தர் வந்து தேனியில் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தார், சிபிஎஸ்சி ஸ்கூல், அதுக்கு அனுமதி தரல. அதெல்லாம் இப்போ க்ளீனாக கிடைக்குது அனுமதி அப்படின்னு. ஸோ ஸ்ரீதர் வேம்புடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து திமுக அரசு விரும்பலை. அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். அவர் ஆர்எஸ்எஸ் தனமாக குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு. அந்த ஸ்கூலுக்கு வந்து திமுக அரசு அனுமதி கொடுக்கல.
இவங்க அனுமதி கொடுக்குறாங்கன்னா, அப்போது பெரியாரின் தொண்டர்னு இவங்க சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? ராஜ்மோகன் வந்து சொல்லணும், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து பெரியாருடைய வியத்தகு தொண்டர். பெரியாரே அவரை பார்த்தா வியந்து போயிடுவார். அந்த அளவுக்கு பெரியாரியம் பேசக்கூடிய ஒரு ஆள், ரைட்டா? தலித்தியம் பேசக்கூடிய ஆள், அம்பேத்கரியம் பேசக்கூடிய ஆள். அம்பேத்கரியமும் பெரியாரியமும் வந்து குலக்கல்வி திட்டத்தை தான் கொண்டு வருதா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. 3வது பார்த்திங்கன்னா விஸ்வநாதன். இவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர். இவர் ஒரு பள்ளி விழாக்கு போயிட்டு குழந்தைங்களுடைய கால்களெல்லாம் அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து குட் டச்சு பேட் டச்சு எதுன்னே தெரியல. குட் டச்சில் செய்கிறாரா இல்லை பேட் டச்சில் செய்கிறாரா? அந்த குழந்தைங்க வந்து காலை உடை இல்லாத அந்த கால்களை வந்து இவர் அமுக்கிறது வந்து ரொம்ப கேவலமாக ஆல் இண்டியா மீடியாக்களில் ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கு போகுது. ஏற்கனவே வாடி 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 கைப்படாத சீடி, தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா அப்படின்னு பாட்டுக்கெல்லாம் இவர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இப்போ இந்த வேலையை இவர் செய்கிறார், ரைட்டுங்களா? இன்றைக்கி பேருந்துகள் எல்லாத்தையுமே, நிறுத்தி வைக்கப்பட்ட பேருந்துகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து விஜய் வந்து தொடங்கி வைக்கிறார். அவர் உட்கார்றாரு, டிக்கெட் வாங்குறாரு, கண்டக்டரோட போஸ்ட் கொடுக்குறாரு, டிரைவரோட போஸ்ட் கொடுக்குறாரு. இவர் இங்கே அந்த போஸ்ட் கொடுக்குற டிரைவரும் கண்டக்டரும் சுங்கி போயிருக்காங்க. அவங்க முகத்தில் ஒரு அருளே இல்லை. ஏன்னா 4 நாளாக சிஎம் வருவாருன்னு சொல்லிட்டு நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எந்தவித வசதி இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுக்க வச்சுருந்தாங்க அவங்கள. இவர் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த உடனே இவர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி தான் அந்த வேலையை அவர் ஆரம்பிச்சிருக்கார். இது மாதிரி தினம் ஒரு நாடகம், தினம் ஒரு விஷயம், தினம் ஒரு முறைகேடு, தினம் ஒரு ஊழல் அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்க இவர் வந்து திமுக ஊழல்வாதிகள் மேலே வந்து நடவடிக்கை பண்ணுவேன் அப்படின்றாரு. இப்போ இந்த பள்ளிக்கல்வித்துறையில் தான் பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வசூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பள்ளிக்கல்வித்துறையில் தான் ஸ்ரீதர் வேம்பு வந்து இன்றைக்கி எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, நல்லா நடக்குது எல்லாம் அப்படின்னு. ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லக்கூடிய வாடகை வாய் கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லலாம் ஊழல் இல்லை, வருவாய்த்துறையில் ஊழல் இல்லை, எங்கேயுமே லஞ்சம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏங்க இந்த ஜோஸ் ஆலுக்காஸ் என்னங்க லஞ்சம் இல்லாமல் என்னங்க அது? அங்கே வந்து போகிறது வந்து தங்கங்க, தங்கத்தில் கொஞ்சம் கூட ஊழல் இல்லாமல் இருக்குமா? 755 கோடி ரூபாய்க்கு தங்கம் 1 வருஷம் பர்ச்சேஸு, 4 வருஷம் பர்ச்சேஸு 2800 3000 கோடிக்கு வரும், ரைட்டுங்களா? இதில் வந்து ஊழல் இல்லாமல் இருக்குமா? அப்போது இவங்க பண்ணக்கூடிய ஊழல் யார்? இவங்க இப்போ தொட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்கீம் தான் இப்போ இவங்க சொன்ன ஃப்ரீ ஸ்கீமில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. தாய்மாமன் சீர், அதுலேயே இவ்வளோ பெரிய விஷயம் வருது. பள்ளி கல்வித்துறை அனுமதி கொடுக்கறதுல இவ்வளோ பெரிய விஷயம் வந்திருக்கு. ஸ்ரீதர் வேம்பு விஷயம், இப்படி எல்லாத்துலேயும் ஊழல்னு வரக்கூடிய அந்த நிலவரத்தை நீங்கள் என்னன்னு சொல்ல முடியும்? இதை வந்து பொதுமக்களாகிய உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். போன ஆட்சியில் ஊழல் நடந்தால் நடவடிக்கை எடுங்க, அது நல்லது தான். அதை செஞ்சவங்க யாராக இருந்தாலும் பாதிக்கப்படட்டும், அதை நம்ம ஆதரிக்கல, சப்போர்ட் பண்ணல. ஆனால் நீங்கள் ஊழல் செய்கிறத எங்கே போய் சொல்கிறது? எப்படி இந்த ஜோஸ் ஆலுக்காஸ் வருது? எப்படி ஸ்ரீதர் வேம்பு பள்ளிக்கு அனுமதி கொடுக்குறீங்க? எப்படி உயர்கல்வித்துறை அமைச்சர் போயிட்டு மாணவிகளுடைய கை கால்கள்லாம் பேட் டச்ன்ற ரீதியில் அமுக்கிக்கிட்டு இருக்காரு? இதுக்கெல்லாம் விடை எங்கே அப்படின்றதான் நம்ம கேள்வி. நன்றி, வணக்கம்.